இப்பொழுது எங்களுடைய சபையின் சேகர குருவானவர் அருள் திரு செல்வசிங் ஆதர் ஐயர் அவர்கள் உங்களுக்கு அருளுரையும் ஆசியுரையும் கூறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளின் மகத்துவத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையையும் நமக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். அனைவரும் கேட்டு மகிழுற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருநாள் பண்டிகை வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்ற வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீ தந்திருக்கிற மகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த திருசுத்தத்தின்படி இந்த நாளிலே நீர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையை மகிழ்ச்சியோடு ஆஸ்வதிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் சிந்திக்க தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் முழுமையாய் சுந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை. உண்மையாய் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் மிகவும் விமர்சையாக ஆசரிக்கப்பட வேண்டிய பண்டிகை இந்த பண்டிகை தான். கிறிஸ்துமஸ் பண்டிகை காட்டிலும், ஆலய பிரதிஷ்டை பண்டிகை, அசன பண்டிகை காட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை தான் கிறிஸ்துவர்களாகிய நாம் மகிழ்ச்சியோடு விமர்சையாக ஆசரிப்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மற்ற பண்டிகையை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஈஸ்டர் பண்டிகையை நாம் ஆசரிப்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறதை காண முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நம்முடைய வாழ்விலே பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது. நாம் இந்த உலகத்துல எதை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம்? வீடு இருந்தா ஆசீர்வாதம், கார் இருந்தா ஆசீர்வாதம், இதையெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களை தான் ஆசீர்வாதமாக கருதி அதற்கு நேராக கிறிஸ்தவர்களாகிய நாம், நீங்களும் நானும் அதற்காக பிரயாசப்படுகிறோம். அதற்காக நேரங்களை காலங்களை நாம் செலவழிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை ஆசரிக்கிற நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதம் உலகத்துல நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகம் இம்மைக்குரியது. இது வானம் பூமி ஒரு நாள் அழிந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. ஒரு விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நாம் இந்த உலகத்துல கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக மரித்தோம் என்று சொன்னால் ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மை உயிர்த்தெழ செய்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன? அவரை விசுவாசித்து நம்பி அவரை நாம் ஆராதனை செய்யும் போது, இந்த உலகத்திலே நாம் அதற்காய் பிரயாசப்படும் பொழுது, அதற்கான தேடுதலிலே நாம் இறங்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ, அவரை நம்புகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உயிர்த்தெழுதலை நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாமும் பங்கு பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யப்பட வேண்டிய காரியம், இதற்காக பிரயாசப்பட வேண்டியது அவசியம். இதற்காக அதிகமாய் பிரயாசப்படணும். என்ன பிரயாசப்படணும்? வேத வசனத்தின் அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யோபு சரித்திரத்துல 19ஆம் அதிகாரம் 25, 26, 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நீங்களும் நானும் நம்ப வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காய் பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்.
ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல, யோபுவின் காலத்துல உயிர்த்தெழுதலை குறித்து எந்த சத்தியமும் சொல்லப்படாத ஒரு காலத்திலே ஒரு தெய்வ மனிதர் யோபு, ஒரு பரிசுத்தவான், ஆண்டவருக்காய் வாழ்ந்தவர். ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெறுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு ஆழமாய் இருந்ததை வேத வசனத்தில் பார்க்க முடிகிறது. யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் கீழ் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல யோபு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலையும் 27ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் சோர்ந்து போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபுடைய சரித்திரத்துல, யோபு வாழ்க்கையில ஆண்டவர் அன்றைக்கு எந்த பிரசங்கம் இல்லாத அந்த காலத்துல கூட மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, நானும் அந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவரை நான் பார்ப்பேன் என்கிற நிச்சயம், நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருநாள் பண்டிகையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்பிக்கை முதலாவது இருக்கணும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே நாமும் இந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருக்காய் வாழ்ந்தால், ஆண்டவருக்குள்ளாய் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கை நிச்சயம் முதலாவது நமக்கு இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரண்டாவது இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? யோபு வாழ்க்கையில அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சையால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அழகா பொது மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாஞ்சை என்ன, நம்ம விருப்பம் என்ன? உலக பிரகாரமான காரியத்தை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறோம். ஆனால் அன்னைக்கு யோபு பக்தன் பாருங்க, அவர் வாஞ்சிக்கிறாருங்க, அவர் வாஞ்சிக்கிறார், தாகமாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையில இரண்டாவது நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். நாம் உயிரோடு எழும்பணும், நான் உயிரோடு நான் எழும்ப வேண்டும். வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 1 தெசலோனிக்கேர்ல 4:16 வசனத்தை பின்பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் என்ன செய்யணும்? நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்த உலகத்துல நான் மரிக்கணும். அப்பொழுதுதான் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற வசனத்தின்படி ரகசிய வருகையில வரும்போது ஆண்டவர் ஏற்கனவே மரித்தவர்களை யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளாக மரித்தார்களோ அவர்களையெல்லாம் ஆண்டவர் எழுந்து அழைத்து கொண்டு வருவார். ஆகவே நாம் கர்த்தருக்குள்ளாக மரிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாய் மரித்தால் மட்டுமே ஆண்டவர் எழுந்திருக்க செய்கிறார். அப்படிங்கிற ஒரு வாஞ்சை அன்னைக்கு யோபு வாழ்க்கையில் இருந்தது. அதனாலதான் வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமனாய் இருந்திருக்கிறார், சன்மார்க்கனாய் இருந்திருக்கிறார், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்திருக்கிறார், பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வாஞ்சை மட்டும் இருந்தால் போதாது, அதற்காக பிரயாசப்படவும் வேண்டும். எனக்கு வாஞ்சை இருக்கிறது, தாகம் இருக்கிறது என்பதற்காக அவர் அப்படி என்ன செய்யல, இருக்கல, அவர் அதற்காக பிரயாசப்படுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டுமானால் கர்த்தருக்குள் நாம் மரிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அங்கு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பழைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை செய்யணும். பாவங்களை மறைக்க கூடாது, அறிக்கை செய்யணும். ஆண்டவர் இரத்தத்தாலே கழுவப்படணும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், நமக்கு ரட்சிப்பை தருவார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருவார். அதுதாங்க தகுதி, அதுதான் கர்த்தருக்குள் மரிக்கிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதான் வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, இந்த பண்டிகை நாளிலே ஆசரிக்கிற நீங்களும் நானும் எதற்காக பிரயாசப்படுவோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையின் ஆசீர்வாதங்களை
நம்முடைய ஒவ்வொருவருக்கும் குடும்பத்திலே, திருச்சபையிலே, இல்லங்களிலே யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் இதை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த திரு சுத்தத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்த இந்த திருநாள் பண்டிகை மகிழ்ச்சியோடு ஆசிரியை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கும் ஆண்டவரே இந்த நம்பிக்கை தாரும், ஆண்டவரே வாஞ்சையை தாரும், ஆண்டவரை நாங்கள் அதற்காய் பிரயாசப்பட கிருபை தாரும். இதை செய்யும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளிலே எப்படி அவர் பாடுபட்டு மரித்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தால் என்பதை மகிழ்ச்சியோடு ஆசரிக்கிறோமோ, இதே போல ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி ஆண்டவர் நாங்களும் ஒரு நாள் எழுந்திருப்போம் என்கிற ஆண்டவரே அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறீர். அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் பங்காய் நீர் தருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நோக்கம் நிறைவேறினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வெளியேறப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதம் தான். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே ஆண்டவரை நாங்கள் பங்கு கொள்ளுகிறவர்களாய் நீர் எங்களை தகுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தேங்க்யூ.